என்னது இது? செல்லு உடைஞ்சிருக்கு. போன் எப்படி உடைஞ்சிருக்கும்? யார் இந்த காரியத்தை பண்ணி வச்சது? அண்ணே! அண்ணே! என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு இப்ப வீடியோ ரெண்டா வர மாதிரி கத்திட்டு இருக்க? யார் என் செல்போன் உடைச்சது? தெரியலையேம்மா. யார் பண்ணிருப்பா இதெல்லாம்? யார் என் செல்போன் உடைச்சாங்கன்னு தெரிஞ்சாகணும் எனக்கு. ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? செல்போனை ரெண்டாக்கி இருக்காங்க. வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஒருவேளை அம்மா எடுத்திருப்பாங்களோ? டேய் என்னடா நீ அந்த அம்மா எடுத்திருப்பாங்க இந்த அம்மா எடுத்திருப்பாங்கன்னு? செல்போன் உடைஞ்சா என்ன, புதுசு வாங்கிட்டா போச்சு. இந்த செல்போன்ல அவரோட போட்டோவை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அது வரவே மாட்டேங்குது. மொத்த மொபைலும் கரெக்ட் ஆயிடுச்சு. விடுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் கவலைப்படுவாமா? நீங்க தானே என் செல்போன் உடைச்சீங்க. ஐயோ சாமி, ஊரு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க. செவனேன்னு நான் நிக்கிறேன். என்ன ஏன் சாமி வம்பு கிழக்குற? டேபிள் மேல இருந்த என் செல்போனை நீங்க தானே எடுத்தீங்க. இங்க பாரு, உன் செல்போனை நான் தொடவே இல்லை. நீ என் மேல தேவையில்லாம சந்தேகப்படுற. எதுக்கு என்னோட செல்போன் எடுத்தபடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி இவ ஒரேடியா தையா தக்கான்னு கூச்சிட்டு இருக்கறா? நான் உன் செல்போனையே நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. அம்மா போய் சொல்றாங்க. போனை நோண்டி இருக்கும் போல இருக்கு. அதான் முழிக்கிற மொழியே சரியில்லை. இப்படிலாம் கேடி வேலை பண்ணதுனால தான் இந்த லேடிகளை கரெக்ட் பண்ணி உங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப புரியுதா உனக்கு? இங்க பாருங்க, வயசுல பெரியவங்கன்னு இதோட உங்களை விடுறேன். கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லாம பேசிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? செல்போன் பத்தி 4 எழுத்து படிச்சிருந்தா நாகரிகமா நடந்துக்க தெரிஞ்சிருக்கும். இதுல போட்டோல இருந்தது தெரியுமா? நீ ஏன் தான் இப்படி பேசுறியோ? நீ எனக்கு பிறந்தாலும் பிறக்காட்டியும் நீ என் பொண்ணு மாதிரி தானே நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி என் மேல சல்லு சல்லுன்னு எரிஞ்சு விழற? எனக்கு நீங்க ஒண்ணும் பட வேணாம். உங்க கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். அட என்னகன்னு, நான் அப்பாட்ட சொல்லி உனக்கு புது போன் வாங்கி தர சொல்றேன். ஆமா, அது எனக்கு தெரியாதா? ரெக்கமெண்ட் பண்ண வந்துட்டாங்க சும்மா. முதல்ல நீங்க எங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். அட என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆட்டம் கட்டுற? என்ன இங்க சத்தம்? ஒண்ணு என்ன இங்க பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்க, பாப்பா செல்போன் எடுத்து யாரோ உடைச்சு போட்டாங்க. அதுதான் பாப்பா டென்ஷன் ஆயிருச்சு. உடைச்சிட்டாங்களா? யாருமா? யார் உடைச்சா? தெரியலப்பா, டேபிள்ல வச்சுட்டு போனேன். யாரோ எடுத்து உடைச்சிருக்காங்க. இதுல அவர் போட்டோ இருந்தது. அது இப்ப வரவே மாட்டேங்குதுப்பா. படம் போச்சா? என்னம்மா நீ? நான் தான் அவனை நேர்ல கூட்டு வரேன்னு சொல்றேன்ல. பின்னதுக்கு போட்டோ போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்க. செல்போன் போனா போகுது, புதுசா வாங்கிக்கலாம். அப்படி நான் இதை கரெக்ட் பண்ணாமல விட மாட்டேன். வெரி குட். நீங்க பையனை கரெக்ட் பண்ணுங்க, அவ செல்போனை கரெக்ட் பண்ணட்டும். ஓ, அவனை என்னையா கரெக்ட் பண்றது? என் பொண்ணை கூட்டிட்டு போய் கட்டா தாலியெல்லாம் கட்டிட்டு போறான். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. போய் அவ பதவி நாற்காலில உங்களை உட்கார விட மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி அவ ஆத்துக்குள்ள உங்களை விடுவா? அப்ப என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுங்கிறியா? அப்படி இல்ல ஓய், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஓய். நேர் வாசல் வழியே போக முடியலன்னா பின் வாசல் வழியே குதிக்கிறது இல்லையா? அத மாறத்தான் ஓய். செத்த பொறுங்க, நான் நன்னா விசாரிச்சு சொல்றேன். சரிமா, ஓ. எப்படி இருந்தாலும் சரி, அவன் தான் உனக்கு புருஷன். சந்தோஷமா? தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ். போங்க எல்லாம் போங்க. யோ சாமி வரும். என்ன ஓய் கூப்பிட்டேரா? ஆமா, அந்த பின்வாசல் மேட்ரு நம்ம சொன்னீர. ஆமான்னு சொன்னேன். அதை கொஞ்சம் கவனியும்.
பேஷா கவனிச்சுட்டா போச்சு. வரட்டுமா? எல்லாம் சரிதான், ஆனா ஹைட் தான் என்னோட ஷார்ட்டா இருக்காருடி. அப்படி பார்த்தா உனக்கு WWFல வர மாதிரி மாப்பிள்ளை தான் பிடிக்கணும். அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வையேன், ஒரு அடி விட்டா பாதாளத்துல போய் தான் விழணும். ஏய், உன்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதாவது கேட்டா நல்ல ஐடியாவா சொல்லுவேன்னு பார்த்தா என்னடா இப்படி பேசுற? இங்க பாரு பானு, இந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பையனை பாக்குறது, நகத்தை வச்சு கால்ல கோலம் போடுறது, ஷோரூம்ல உள்ள பொம்மை மாதிரி அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுறது, அதெல்லாம் இப்ப கிடையாது. சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு சுத்தமா புரியல. பானு, பிரச்சனை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, ஆனா இப்ப ட்ரெண்ட் மாறி போச்சு. ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பான், கல்யாணாலும் கணவன், ஃபுல் அடிச்சாலும் புருஷன், ஹாஃப் அடிச்சாலும் புருஷன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹஸ்பண்ட் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கணும். சொல்ல போனா நீ இப்ப ஒரு ஃப்ரெண்ட தான் செலக்ட் பண்ண போற. நீ சொல்றதெல்லாம் லவ் மேரேஜ்க்கு ஓகேடி, ஆனா என் விஷயம் அப்படி இல்ல, என் கதையே வேற. லவ்வோ அரேஞ்ச்டோ கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. நமக்கு வர பார்ட்னர் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பானான்னு யோசிக்கணும். காலம் முழுக்க அவன் கூட டிராவல் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அப்படி உனக்கு சரின்னு பட்டா ஓகேன்னு சொல்லிடு. படிப்பு வேற கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஹே, இந்த படிச்சவன் உனக்கு லெக்சர் கொடுத்தே கொன்னுடுவான். என்னடி படிப்புங்கிறது இட்ஸ் ஸ்டேட்டஸ் கோ, அதுவே கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது இங்க என்ன பாரு, பண்றது? ரொம்ப படிச்சவன் டேஞ்சர், நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு ஓவரா சீன் போடுவான். ஏய், அவங்க பிசினஸ் கூட பாரு, ஏதோ லாரி பிசினஸா பட்டு வியாபாரமா ரொம்ப லோக்கலா இருக்கு. லாரி பிசினஸ் பண்ணாலும் சரி, சாரி பிசினஸ் பண்ணாலும் சரி, மாசமான துட்டு வருதான்னு பாரு. ஆ, எல்லாமே கொஞ்சம் டவுனா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏண்டி, அவன் டவுன்ல இருந்தா தாண்டி நீ வாழ்க்கையில அப்பல இருக்கலாம். இங்க பாரு, இந்த லைஃப் இருக்கே அது ஒரு சீசா விளையாட்டு மாதிரி. யாராவது ஒருத்தர் கீழே இருந்தாதான் இன்னொருத்தர் மேல இருக்க முடியும். அப்போ ஓகே சொல்லலாங்கிற? எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் உனக்கு ஓகேன்னு தோணுது. படிப்பு வேலை அது இதுன்னு குழப்பிக்காம பொண்ணு பார்க்க வரும்போது உன்னோட ஒப்பீனியனை ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடு. என்னடி யோசிக்கிற? தேங்க்யூ டி. ஏய், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இங்க பாரு, அந்த காலத்துல தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கையில இதான் லட்சியம், வேற ஒண்ணுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சதுன்ற மாதிரி பாப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. கல்யாணங்கிறது ஒரு சடங்கு, ஒரு சடங்கு சரியில்லைன்னா இன்னொரு சடங்கு பண்ணிக்கலாம். அட, சடங்கு பண்ணாம கூட இருந்துடலாம். நல்லா தாண்டி பேசுற. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? அவர் எங்க போனாரும் தெரியல, ஒரு வாரமா இல்ல. என்னடி ஒரு வாரமா ஆளே காணோம்னு இவ்ளோ கேஷுவலா சொல்ற? வேலை விஷயமா தாண்டி போயிருக்காரு, வந்துருவாரு. அம்மா, இவ்ளோ எல்லாம் பேசுற, தாலி பயங்கர ஸ்ட்ராங்கா போட்டிருக்க. அது கலாச்சாரம்டி. சரி வா, கீழே போலாம். இவனை எங்க பார்த்தோம்? என்ன தம்பி? ஏப்பா தம்பி, என்ன தனியா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க? போன வாரம் தான் உன்னை ஐஸ்கிரீம் பார்லர்ல பார்த்தேன். அது லவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல பார்த்துருப்பீங்க. இப்போ லவ் புட்டுக்குச்சு, அதான் ஓப்பன் பார்ல பார்க்குறீங்க. தம்பி, இப்பெல்லாம் காதலிக்கும் போதே பசங்கள்லாம் உஷாராயிடுறாங்க. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. இங்க பாரு தம்பி, நீ அந்த பொண்ணு நினைச்செல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. என்கிட்ட இந்த பேக் நிறைய பொண்ணுங்க போட்டோ இருக்கு.
அதுல ஒரு பொண்ணை உனக்கு நான் முடிச்சு வைக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். நம்மளுக்கு எங்க கேப் கிடைச்சாலும் நம்ம பிசினஸை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் தம்பி, உனக்கு நான் பொண்ணு பார்த்து கொடுத்தேன்னா நீ எனக்கு என்ன தருவ? எனக்கு நல்ல பொண்ணு. இந்த சொத்தை எழுதி வைக்கிறேன். ஏன் தம்பி, இந்த தோப்பு உங்களுதா? இல்ல 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 இல்ல, இந்த தோப்பு என்னோடதா இருந்தா எழுதி வைப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏய், எட்டி ஒதுக்கி இருக்கல, ஓடி போயிடாமா. ஏண்டா இந்த வரன் வைரன்ட்டு எகத்தான் பேசிருக்கியா? போடா. ஏய் இரு. யாராவ அடிக்கிற வெயில்ல கேட்ட போட்டுக்கிட்டு கோட்டை தாண்டி வர்றான்? என்ன சார் என்ன சொல்றீங்க? இல்ல, கோட்டை ஓபன் பண்ணி லேச தூக்கிருச்சு. ஒரு பெக்கு போட்டோன்னே நாக்கெல்லாம் குளருது. இது கேட்ட தாண்டி கோட்டை போட்டு வரானே, யார் அவன்? தெரியலையே சார். ஏண்டா இந்த ஏரியாக்குள்ள ஒருத்தன் வர்றான்னா அவன் தண்ணி அடிக்கிறதுக்காக தான் வரணும். இவனை பார்த்தா தண்ணி அடிக்க வர்ற மாதிரி தெரியலையே. யாரா இருப்பான்? ஒருவேளை குளிர்ச்சி ஒருத்தர கோட்டை போட்டு வரணும். இல்ல ஒருவேளை ரகசிய போலீஸா இருப்பானோ? என்னது போலீஸா? ஐயோ என்ன ஆள விடுங்க போ. பயந்து ஓடி போயிட்டானே. யாரா அவன்? சித்தான குட்டி மாதிரி நடந்து வரானே. 90 விட்டுட்டு போயிட்டான். நமக்கு லாபம் தான். வாடி மாப்பிள, இன்னைக்கு நீ செத்த. வாடா மாப்பிள வா. நில்லுடா, எங்கடா போற நீ? யாரா இங்க வைரவங்கர்? யாரா அந்த உட்கார்ந்துருக்கானே அவனதான் இருப்பான். இவன் ஏன் இப்படி ஓடுறான்? வாங்க ஓய், களி முத்தி போச்சு. நீங்க எல்லாம் தண்ணி அடிக்க வந்துட்டீங்க. யோ, யாரை பார்த்து என்னையா கழிவு கேட்ட? நான் ஒன்னும் அதுக்கு வரல. அப்புறம் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? இதே தண்ணி அடிக்கிற இடம். என்ன தொட்டி இருக்குன்னு குளிச்சுட்டு போலான்னு வந்தீங்களா? இந்த குசும்புலாம் இங்க வேண்டாம். நீ வந்து சிவஞானத்தோட மாப்பிள வைரவன் தானே? ஆமா, நானே தான். அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த கணேசன் ஒரு மேட்டரை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவரோட டோட்டல் பயோடாட்டா இந்த பேக்ரவுண்ட் வரைக்கும் என் கைக்குள்ள இருக்கும். நீ காலம்பரை கிளம்பினதுலேருந்து நீ ஓசியில கோட்டர் வாங்கிட்டு வந்து இந்த தோட்டத்தில் வந்து அடிக்க வந்தது வரைக்கும் நான் உன்னை ட்ரேஸ் பண்ணியே வந்துட்டேன். எல்லாரும் செல்போன்ல தான் கூகுள் மேப்பில் வச்சிருப்பா. ஆனா நான் மைண்ட்லயே கூகுள் மேப் வச்சிருப்பேன். அப்ப நீயே நம்ம ஜாதி தான். நீ கல்யாண புரோக்கர் தானே? பேசாம நீ என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓ, நான் சொல்ற விஷயத்த முதல்ல கேளுமியா. சரி சொல்லு. வீரமணி இருக்காரோ இல்லையோ? யோ, அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி எனக்கு எப்படியா தெரியும்? ஓ ரைட்டு, இருக்கட்டும். வீரமணி உன்னை அவசரமா பார்க்கணும்னு சொல்றார். அவர் யாரு? அவர் எதுக்கு என்ன அவசரம் பார்க்கணும்னு சொல்றாரு? எல்லாம் உன்னைய கோடீஸ்வரனா ஆக்கத்தான். எது? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லியா? எல்லாம் உன்னைய கோடீஸ்வரன் ஆக்கத்தான். அத்தால கழுத முகத்திலே முழிச்சா அழுத முகத்துல முழிச்சா யோகம் வரும். அதுலயும் உன்னை மாதிரி கர்மம் முடிச்சவனுக்கு விபரீத ராஜயோகம். காலை நம்ம யார் முடிச்சு முடிச்சோம்? நம்ம மொண்டாட்டி முடிச்சு தான் முடிச்சோம். அவ குட்டி கழுது தானே. சரி சரி வா கிளம்பலாம். இருங்க சாமி, பொசுக்குன்னு வானா வந்துட முடியுமா? எத்தனை பேரை கரெக்ட் பண்ணி ஓசியில் வாங்கிட்டு வந்தது. குடிச்சிட்டு போக வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஒரு பெக்கு போட்டு வந்துடுறேன். சை, அவன் வேற விட்டு போயிருக்கா. விட்டுட்டு போனா காக்கா வந்து சாமி அப்படியாலும் சொல்லாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தீர்த்தம். எப்படித்தான் எல்லாம் சாப்பிடுறீங்களோ? எப்படியா? இங்க பாருங்க, இப்படி எடுத்து இப்படி வாங்கிட்டு வச்சு இப்படி குடிக்கணும். ஐ எம் ரெடி. வாங்க போலாம். வா போலாம் வா. வீரமணியை பார்த்து பேச போறோம். வா வா. என்ன கர்மமோ. வாங்க வாங்க. என்னண்ணே உச்சி வெயில் எங்க நின்றுட்டு இருக்கீங்க?
வேற ஒன்றும் இல்லை, எப்பவும் இந்த வழியாக தான் வருவாங்க. அந்த யாரு? அதான்டா அண்ணன் அண்ணிலாம் பார்த்து முடிவு பண்ணாங்கல்ல அந்த. ஏன் இப்படி சுத்தி வச்சு பேசுறீங்க? வீட்டில் பார்த்துருக்க பொண்ணு இங்கே வருவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதை தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீயே முடிச்சிடுறியே. அண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பின்னாடி பேசுறதுக்கு ஏதாவது பாக்கி வச்சுக்க. டேய், நீ பாட்டு எதையாச்சும் நினைச்சுக்காத. நான் சும்மா அப்படியே பார்த்து பேசி பழகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அண்ணே, நீங்க பார்த்து பழகுங்க, இல்ல பார்க்காம பழகுங்க, இல்ல பார்த்து பழகுங்க, இல்ல பார்த்துக்கிட்டே பழகுங்க. ஐயோ டேய், போதுண்டா. டேய், கார் வருது, அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அது முதல் தடவை அவங்கள பார்க்கும்போது அந்த மீட்டிங் அவ்வளோ சரியா அமையல. நீ என்ன பண்ற, போய் அந்த பக்கம் வண்டி அது முதல் தடவை அவங்கள பார்க்கும்போது அந்த மீட்டிங் அவ்வளோ சரியா அமையல. நீ என்ன பண்ற, போய் அந்த பக்கம் வண்டி நிறுத்து போ. சார், நீங்க எப்படி இங்க? அது அது வந்து இது இல்லைங்க, சைடு பார்க்க வந்தோம் இல்லைன்னா. ஆமா, ஒரு வேலையா வந்தோம். சண்முகம் சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாளாவே நம்ம அடிக்கடி பாத்துக்கிறோம்ல. ஆமா, அதுதான் எனக்கும் என்னன்னு தெரியல. ஆமா, உங்க தம்பி எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கான். இங்க இருந்து எப்படி போறீங்க? வண்டியில தான். ஆமா, எங்க போகணும்? பஜார், காஞ்சிபுரம் பஜார் வரைக்கும் போறோம். என்ன வேலையா போறீங்க? எங்க போறீங்க? எவ்வளவு நேரம் வேலை? ஏங்க, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா அவர் குணசீலம் போகணும், இல்ல கீழ் பக்கம் தான் போகணும். சும்மா சரிண்ணே. சார் என்ன சொல்றாரு? அது நாங்க எங்கேயும் போக வேணாம், பிசினஸ் விஷயமா ஒருத்தர் வர சொன்னோம், அவர் இங்கே வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? சரி. அவர் வந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார்ல? இங்க பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு. வாங்களே, போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அண்ணே, வழக்கமா நாம தான் போலீஸை கவனிப்போம். இங்க எல்லாமே தலையில நடக்குது. போலீஸ் நம்மளை கவனிக்காங்க. வாங்கண்ணே, போலாமா? முருகா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஒடல, காலு ஒடல, என்ன பண்றதுனே தெரியல. நீங்க அன்னைக்கு எனக்கு பண்ண உதவிய என்னால நினைக்காம இருக்க முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, சாதாரணமா யாரா இருந்தாலும் செய்வாங்க. நான் அப்போ அதை மறந்துட்டேங்க. ஏங்க, பண்ண உதவிய மறந்தா ஓகே, என்ன மறந்துடாதீங்க. அது எப்படிங்க, நீங்களும் என் தம்பியை காப்பாத்திருக்கீங்க, அது எப்படி அவ்வளோ சுலபமா மறந்துட முடியும்? நீங்க இல்லைன்னா என்னால வாழ்க்கையை பத்தி நினைக்கவே முடியாது. என்னங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. சரி மேடம், நாங்க அப்படியே கிளம்புறோம். யாரோ வருவாங்க பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா, உங்களை பார்த்தோமா, அதனால அவங்கள பார்க்க முடியல. ஏன், என்ன? அது உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோமா, அதனால எங்களை அவங்க
அங்கேயே வர சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்க? அதான் இப்போ சைட் விஷயமா பேசணும்னு வர சொன்னாங்க இல்லையா அவங்க. ஓ சரி வராங்க. ஆமா, எப்ப அவங்க உங்களுக்கு சொன்னாங்க? அதுவா, அது இங்க கூட தானே இருக்கீங்க, கால் கூட எதுவும் வரலையே. அதானே மெசேஜ் கரெக்ட். இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சைலண்ட் இருந்ததா பார்க்கல. ஏங்க நீங்க போலீஸ்காரா இருக்கலாம், அதுக்காக எங்க அண்ணனை எப்படியே குறுக்கு விசாரணை பண்ணுவீங்க? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வாடா வா. சீக்கிரம் போ. என்னண்ணே இந்த கேள்வி கேட்குறாங்க? ஆமாமா, இவ்வளவு கட்டிக்க போறவன் செத்தான். ஆமாண்ணே, பாதி வாழ்க்கை விசாரணையிலே போயிடும். ஆமாமா, போனேன். யார் மேடம் இவரு? நீங்க போய் இவர்கிட்ட அவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க? அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம ஏட்டு ஜெயசித்ராவுக்கும் இவரை தெரியும். அப்படியா? எல்லாம் ஓகே தான், ஆனா ஆளுதான் கொஞ்சம் குட்டையா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரு பார்க்கதான் உயரம் கம்மியா இருந்தாலும் என் மனசுல ரொம்ப உசரத்துல இருக்காரு. என்னால நம்பவே முடியல மேடம். ஏன் இப்படி சொல்ற? இல்ல, எல்லாரையும் போட்டு வாங்குன்னு வாங்குற நீங்களா இப்படி? ஏன்? போலீஸ்காரியா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் எனக்கும் இருக்கு. போலீஸா இருக்கிறது வேலை, ஆனா என் மனசுலயும் எல்லா பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணி புருஷன் குழந்தை குடும்பம்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். என்ன மேடம் நீங்க? அது என்னவோ, ஆம்பளை போலீஸ் 6 அடி உயரத்துல பறந்து பறந்து அடிச்சாலும் அவரை கல்யாணம் படிக்கிறதுக்கு பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா பொண்ணுங்க போலீஸா இருந்தா குடும்ப வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவ மாதிரி பாக்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். என்னதான் பொம்பளை போலீஸா இருந்தாலும் படத்துல வர மாதிரி சிரிப்பு போலீஸா தான் இருக்கும். அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது பேசணும் இத பத்தி. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் மேடம்.